நான் இப்போ பாத்தீங்கன்னா ரெமோ படம் வரைக்கும் எஸ்கே சார் கொடுத்துருந்தேன். ம். அதுக்கப்புறம் வேற காம்படிட்டர் உள்ள வந்துட்டாரு. ம். அதை விட்டு அப்புறம் கார்த்தி சார் கொடுத்துருந்தேன். அப்புறம் அங்கேயே வேற காமெடி விட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இப்போ விஎஸ்பி சாருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். விஜய் சேது சார் இருக்கு, ம். நல்ல மனிதர் அவருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஹரிஷ் கல்யாண் சாருக்கு ம். இப்படி நிறைய போயிட்டு இருக்கு மாத்தி மாத்தி. அது ஆர்டிஸ்ட் கேட்பாங்க, ஒரு வண்டி கேட்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வேற வண்டி மாத்தி கேட்பாங்க. ம். அப்படியே போகும். ஒரு படத்துக்கு அப்புறம் சில நேரத்துல புரொடக்ஷன் செல்ல கொடுக்கறதுனால வந்து அந்த ஒரு படம் ஃபுல்லா இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன்னாக்கா ஒரு படம் ஃபுல்லா உங்களுக்கு கொடுப்பேன். ம். அடுத்த படத்துக்கு அந்த ப்ரொடக்ஷன்ல என்ன வண்டி கொடுக்கல அந்த வண்டியை நீங்க ஏத்துப்பீங்க. உங்களுக்கு நான் பர்சனலா வண்டி போடுறேன்னாக்கா நீங்களே என்கிட்ட ஃபாலோ பண்ணிடுவீங்க. ம். உங்களுக்கு என் வண்டி வந்துடணும்னு சொல்லிட்டு அது பர்சனலா அப்படியே ஃபாலோ பண்ணிப்போம். ஓகே. இப்ப ரஜினி சார், கமல் சாரோட கேரவன்லாம் எப்படி சார் இருக்கும்? இப்படியே தான் இருக்கும். வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தாங்க இருக்கும். கலர்கள்லாம் மாறும் உங்களுக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் பெருசாலாம் இருக்காது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வண்டி பாத்திருக்கீங்களா? இதே மாதிரி தான் இருக்கு. உள்ள இருக்கிற மெட்டீரியல் திங்ஸ் எல்லாமே மாத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் நான் 2, 3 வண்டி காட்டுறேன் உங்களுக்கு. அதனால ஒன்னும் விஜய் சாருக்கு அவங்களுக்கு இவங்களுக்குலாம் ஒன்றும் பெருசாலாம் செய்யறது இல்ல. அவங்க கேட்குற விஷயங்களும் செஞ்சு கொடுப்பாங்க. அக்சசரிஸ் அவ்வளவுதான். எனக்கு இந்த மாதிரி வேணும். இப்ப நீங்க வீடு கட்டும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரி கேட்குறீங்களா? உங்க ரூம்ல எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ம். அது மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அவ்வளவுதான்.